கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை எரேமியா புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இந்த எரேமியா 1 அதிகாரம் 5வது வசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் முன்குறிக்கிறார். எரேமியாவுக்கு அழைப்பு கொடுக்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு ஏதோ ஒரு நோக்கம் இருப்பதனாலதான் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைக்கிறார். அந்த நோக்கங்களை, அந்த எதிர்பார்ப்பை ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து அவருடைய சித்தத்தை, என்னை குறித்து ஆண்டவரே நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்க என்று ஆண்டவரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அதனால் கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக வாழ்கிறோமா? எரேமியா தீர்க்கதரிசி அவர்கள் பல போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் அழைப்பு கொடுத்து இருந்தும் பல போராட்டத்தின் மத்தியிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராய் விசுவாச பாதையிலே அவர் நடத்தினார் என்பதிலே திருமறை சான்றாக அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆகையினால் உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய நோக்கங்களை ஆண்டவர் நிறைவேற்ற தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்துக் கொள்ளுவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.